டெக்னாலஜிஸ் என்னும் தனியார் நிறுவனம் காலாவதியான பிஸ்கட், கேக் போன்ற சிற்றுண்டிகளை மறுசுழற்சி செய்து கால்நடைகளுக்கு சுவையூட்டும் தீவனமாக மாற்றுகிறது. இதனால் காலாவதியான பிஸ்கட் குப்பைக்கு போகாமல் ஆக்கப்பூர்வமான பொருளாக பயன்படுகிறது. வணக்கம், என் பேர் பிரான்சிஸ் போர்சிங்குலா. 40 ஆண்டு காலமாக வீகேர் சமூக பணி நிறுவனம்னு ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக கிராமப்புறங்களில் முன்னேற்ற பணிகள் அதெல்லாம் செஞ்சிட்டு வரோம். என் பேர் கலைவாணி. நான் இங்கே ஒரு 13 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். அடுத்தது என்ன தேவையோ அதுக்கு தேவையான மிஷினுங்க எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க சார். பேப்பர் தனியாக, பிஸ்கெட் தனியாக, சிப்ஸு தனியாக, அட்டைக்கு உள்ள பொருள் தனியாக எல்லாத்தையுமே கட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மிஷின் சார் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே எங்களுக்கு சேஃப்டி பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இது மிஷினில் போட்டால் உடைச்சிரும். இது கட் பண்ணி 2ஆக வந்துடும். சரக்கு தனியாக, பிஸ்கெட் தனியாக, பேப்பர் தனியாக, எல்லாமே தனித்தனியாக வந்துடும். பிளான் பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு தொழிலாக இல்லாமல் ஒரு ஆராய்ச்சிங்கிற முறையில் ஒரு சமுதாயத்துக்கான ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் இதை பண்ணணும் அப்படிங்கிற அளவில் இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஆர்வத்தோடு எடுத்து செஞ்சவர் திரு அந்தோணிசாமி அவர்கள். அவர் 2022 திடீர்னு மாரடைப்பால் மரணம் அடைந்துட்டார். ஆனால் அதை தொடர்ந்து நடத்தணுங்கிறதுக்காக அவரோட பிள்ளைகள் இது ஒரு தனியாக ஆராய்ச்சிக்குன்னு ஒரு விங் ஒன்று உருவாக்கி நிறைய விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு திரு நோயல் அவர் ஒரு டெக்னாலஜிஸ்ட்டு, அதே மாதிரி ஃபிலோமேத்திலின் அவங்க என்வாயன்மெண்டலிஸ்ட். இவங்க இதில் இன்னும் நிறைய பேர் இதில் ஆர்வம் உள்ளவங்களை இணைத்து கொண்டு ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி முதலிய கல்வி நிறுவனங்களோடு சேர்ந்து இது ஆராய்ச்சியை ரொம்ப பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதில் பிளாஸ்டிக்கை இன்னும் இன்சுலேஷன் போர்டு, பார்ட்டிஷன் போர்ட்ஸு, ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி செய்யலாம். அப்போது அது மறுசுழற்சி தொடர்ந்து நடைபெறும். இது மைக்ரோ பிளாஸ்டிக் வராமல் இருக்கும் அப்படிங்கிற அளவில் அவங்க அதை இன்னும் ஒரு அறிவியல் பூர்வமாக மறுசுழற்சியாக இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நுகர்வோர் பயன்பாட்டில் இல்லாத பேக்கரி பொருட்கள் பெரும்பாலும் சிறந்த கால்நடை தீவனமாக செயல்படும். காலாவதியான அல்லது விற்கப்படாத ரொட்டி, பிஸ்கட், கேக் பேஸ்ட்ரிகள் போன்றவற்றை கோழிகள், பன்றிகள் மற்றும் பிற விலங்குகளுக்கான தீவனமாக உருவாக்கப்படுகிறது. இந்த கழிவுகள் வெறுமனே நிலப்பரப்புக்காக விதிக்கப்படவில்லை. சரியான நடைமுறைகள் இருந்தால் அதில் பெரும் பகுதியை பொறுப்புடன் அகற்றலாம் அல்லது மறுசுழற்சி செய்யலாம் என்பதற்கு இவர்கள் சான்று. பேர் லக்ஷ்மி. வடபழனிலேருந்து இங்கே தங்கி வேலை பார்க்குறோம். நாங்கள் 5 வருஷம் ஆகுது. நான் வேலைக்கு பிஸ்கெட் எடுத்து இதில் போட்டுறோம். மாவை அரைச்சி வருது, அது மூட்டையில் பிடிச்சி பேக் பண்ணிக்கிறோம். 25 கிலோ எடை போட்டு வார வச்சு கட்டி வைக்கிறோம், பார்சல் பண்ணி. இந்நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் விகே டெக்னாலஜிஸின் நிறுவனர் அந்தோணிசாமி அவர்களே வடிவமைத்தார். இந்த குர்குரே லேஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பிரிட்டானியா அவங்களோட பிஸ்கெட், கேக் இந்த பொருட்களை மறுசுழற்சி செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போது அதை திரும்ப நாங்கள் அதை எடுத்து செஞ்சோம். ஏன்னா எங்களுக்கு அந்த லேஸ் குர்குரேல இருந்த அனுபவத்தில் இது ஒரு தீவனமாக நல்லா தீவன தயாரிப்பாளர்கள் இதை ஒரு இன்க்ரீடியண்ட்டாக பயன்படுத்தினாங்க. அப்போது அது தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ ஏறக்குறைய 2014 24 கடந்த 10 ஆண்டுகளாக பிரிட்டானியாவோட நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்து அந்த பொருட்கள் எங்களுக்கு வந்துடும். எங்கள் வாகனம் போய் அதை எடுத்துகிட்டு வரும். அதை அவங்க ஆடிட்டர்ஸ் அது பொருட்கள் இது காலாவதியானதுன்னு சர்டிஃபை பண்ணி எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதை வாங்கி பிஸ்கெட் தனித்தனியாக பிரித்து, கவர் தனியாக, கேக் வந்துச்சுன்னா அதில் ஒரு சில பிளாஸ்டிக் இருக்கும், கவர் இருக்கும், காட்டன் பாக்ஸஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து அதை மறுசுழற்சியாளர்கள்ட்ட கொடுத்துட்ருந்தோம். இதில் இந்த பிளாஸ்டிக் இன்னுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. தீவனத்துலேருந்து எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம், கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, மற்ற எல்லா மெயின்டெனன்ஸுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
இந்த மறுசுழற்சி பிஸ்கெட் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் பேக்கேஜ் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் வந்து கம்பெனியை வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது காலாவதி ஆச்சு அப்படின்னா திரும்ப அதை வந்து யாரும் வாங்கி மனிதர்கள் வாங்கி அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். அதனால் அந்த பொருட்கள் வந்து கடைகள்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்துடும், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து எங்ககிட்ட வந்துடும். ஸோ இதில் வரக்கூடிய இது வந்து காலாவதிங்கும் போது வந்து அது வந்து மனிதர்கள் உணவுக்கு தான் உகந்தது இல்லை. ஆனால் அது வந்து நல்ல பொருளாக தான் இருக்கும். அதனால தான் அது வந்து தீவனமாக அதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறோம். தீவனம்னா கூட மற்ற பொருட்களோட மக்காச்சோளம், தவிடு, அரிசி இந்த மாதிரி பொருட்களோட ஒரு 5% ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான் இதை கலப்பாங்க. ஏன்னா இது ஒரு வாசனையாகவும் விலங்குகளுக்கு வந்து ஒரு சுவை கூட்டக்கூடியதாக இருக்குங்கிறதுனால. அதனால் அது வந்து கோழி தீவனம், மாட்டு தீவனம் தான் மெயினாக அதை வாங்கிட்டு போகிறாங்க அவங்க. இது வந்து இது மாதிரி மற்ற தொழிற்சாலைகளும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது என்ன பண்ணுறாங்க, முனிசிபல் வேஸ்ட்டில் போய் கொட்டுறாங்க. அதில் வந்து அப்படியே எரிக்க தான் செய்கிறாங்க. இது வந்து முழுமையாக வந்து மறுசுழற்சி செய்யப்படலை. இப்போது அந்த குப்பை பொறுக்கக்கூடிய பிள்ளைகள் அதை போய் எடுத்து சாப்பிட்டு அது அவங்களுக்கு கேடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சாக்லேட்ஸு, பிஸ்கட்ஸு, பேக்கரி ஐட்டம் இது எல்லாமே வந்து சரியான முறையில் மறுசுழற்சி செஞ்சு அதில் வந்து உருப்படியான பொருட்களை நம்ம மீட்டு எடுக்க முடியும். அந்த பிளாஸ்டிக் மற்ற பொருட்களையும் தனியாக பிரிக்க முடியும். இது வந்து ஒரு கம்பெனி தான் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பண்ணுறாங்க. எல்லா உணவுப் பொருட்கள் அந்த பேக்கேஜிங் ஃபுட் இண்டஸ்ட்ரி அவங்க எல்லாருமே வந்து இதை முறைப்படி செஞ்சாங்க அப்படின்னா நம்ம முனிசிபல் வேஸ்ட்லேயே வந்து நிறைய வேஸ்ட் குறையும். அந்த எரிக்கக்கூடியது, சும்மா போய் டம்ப் பண்ணுறது, அது எல்லாமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் கண்டிப்பாக இதுக்கு முயற்சி எடுக்கும்.